தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அனுமதியின்றி இயங்கிய சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்த நிலையில் இதுகுறித்தான விரிவான தகவலை எமது செய்தியாளர் ஹரிகரன் வழங்க கேட்கலாம். ஹரிகரன், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராம்குமார். சங்கரன்கோவில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளுக்கு அரசு சீல் வைத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட ஆண் பெண் விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசின் அனுமதியின்றியும் உரிய வழிகாட்டுதலின்றி இயங்கி வந்த 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு செய்து அனுமதியின்றி இயங்கி வந்த சாயப்பட்டறை ஆலைகளுக்கு சீல் வைக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று கருப்பு கொடியை கையில் ஏந்தியவாறு சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். நவீன சாயப்பட்டறை தொழிற்கூடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியது. ராம்குமார், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அனுமதியின்றி இயங்கிய சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்த நிலையில் இதுகுறித்தான விரிவான தகவலை எமது செய்தியாளர் ஹரிகரன் வழங்க கேட்கலாம். ஹரிகரன், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராம்குமார். சங்கரன்கோவில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளுக்கு அரசு சீல் வைத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட ஆண் பெண் விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசின் அனுமதியின்றியும் உரிய வழிகாட்டுதலின்றி இயங்கி வந்த 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு செய்து அனுமதியின்றி இயங்கி வந்த சாயப்பட்டறை ஆலைகளுக்கு சீல் வைக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று கருப்பு கொடியை கையில் ஏந்தியவாறு சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். நவீன சாயப்பட்டறை தொழிற்கூடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியது. ராம்குமார், ஹரிகரன், தகவலுக்கு நன்றி.